முதலாவது ஒரு விஷயத்தை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கிறதும் மணி மைண்டடாக இருக்கிறதும் ஒன்று கிடையாது, வேறு வேறு. நம்ம ரெண்டையும் ஒன்றுன்னு சொல்லி பல நேரத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறார். அவர் அதில் ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தன்னுடைய சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போது கஷ்டப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிறவட்ட வந்து உதவி கேட்குறாரு. இந்த மாதிரி எனக்கு வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு வீட்டில் சமையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவர் அவர்கிட்ட கடைக்குள்ளே எல்லா பொருளும் இருக்கும். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அவங்க கடையிலேருந்து இருக்கிற பொருளை எடுத்து நம்மகிட்ட தான் நிறைய இருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட தான் இவ்வளோ பொருள் இருக்குதே, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்களே, இதில் கொஞ்சோல் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் அப்படி கொடுத்தார் அப்படின்னா அதில் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அவர் கொடுக்கும்போது அவர் எதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு தெரியுமா? முதல்ல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஒரு முதல் போட்டு பொருள் வாங்கி வச்சிருக்கிறார்ல, அதுலேருந்து அவர் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி அவர் கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதலே வந்து அவருக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவர் போட்ட காசை கூட அதுலேருந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது. கொஞ்ச நாளில் அவர் தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். ஆனால் அவர் உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யலாம் தெரியுமா? அவர் 10 லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறார். அதை அந்த மாதத்தில் அவர் 11 லட்சத்துக்கு விற்கிறார். இப்போ 10 லட்ச ரூபாய் முதல் போட்டு வாங்கினதுக்கு 1 லட்ச ரூபாய் லாபம். இப்போ அந்த 1 லட்ச ரூபாய் லாபத்தை அவர் எடுத்து அதை தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய தேவைகள் எல்லாத்துக்கும் முதலாவது அவர் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸ் இருக்கிற பணத்தை எடுத்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தேவைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எந்த இடத்துல பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கணும், எந்த இடத்துல சர்வீஸ் மைண்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டடாக இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் சர்வீஸ் மைண்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி இதுதான் நிறைய ஃபெயிலியர் ஆகக்கூடிய யூடியூப் சேனலில் நடக்குது. அவங்க பிஸ்னஸ் மைண்டடாக இருக்க வேண்டிய இடத்துல பிஸ்னஸ் மைண்டடாக இருக்காமல் அதை ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால மிகப்பெரிய ஒரு தவறு நடக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இந்த யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது, டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் தான் முதலாவது நான் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள். இது எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.